பிரிக்ஸ் மாநாட்டில் கடந்த 12 ஆண்டு காலமாக எந்த விதமான விடுமுறையும் எடுக்காமல் கலந்துக்கிட்டவர் தான் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங். இப்போது அவர் அந்த மாநாட்டில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. 2 பெண்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டை தான் அதுக்கு காரணம். யார் அந்த 2 பெண்கள்? இது சாதாரண ஒரு நியூஸ் தான், ஆனால் இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருக்குது. ரஷ்யா அமைதிக்கான அணுகுண்டு ரிலேட்டடான விஷயத்துக்கு, எப்படி அணுகுண்டை பற்றிய அமைதி, அந்த வார்த்தைக்குள்ள இப்போ ஒரு இக்கண்ணா வச்சுருக்காங்க. அது என்னன்னா, ஈரானுக்கு முழுமையாக நாங்கள் நியூக்ளியரை சப்ளை பண்ணுறோம், நியூக்ளியர் மட்டுமல்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது பிரிக்ஸ் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்போது பிரிக்ஸ் மாநாட்டில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது, இந்தியாவினுடைய பங்களிப்பும் அந்த இடத்துல இருந்தது இல்லையா? ஸோ டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பிரிக்ஸ் மாநாடு பற்றி பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா இவங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் உக்ரைனை எப்படி பாதிக்குது, இதனால் ட்ரம்ப் எப்படி கதறாரு அப்படிங்கிற டீட்டெயிலோட பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஊரில் ஹச்ராஜா இருக்கார்ல, அவர் யுவர் ஆன்டி இண்டியன் அப்படிம்பார். அந்த மாதிரி உலகளாவிய அளவில் தலைவர்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஆன்டி அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது யாரை பார்த்து பேசுகிறாங்கன்னா, பிரேசிலுடைய ஒரு ஆண்மைத்தனம் உள்ள ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் லூலா அப்படின்னு. அவங்களும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் உலகளாவிய அளவில் மிரட்டலுக்குரியது. அவங்க மனைவி ரொம்ப போகிற போக்கில் பார்த்திங்கன்னா பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு கிஸ் கொடுப்பாங்க. அதுவும் லூலாவினுடைய மூவுக்கு பிறகு பின்னாடி இருந்து 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரல். பட் இது எல்லாமே மேற்கத்திய ஊடகங்கள் பிரேசிலை பற்றிய பிம்பங்களை வேறு மாதிரி கட்டமைக்கிறாங்க. பட் அவங்க 2 பேரும் ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸ். அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அந்த லேடி அவங்களுக்கும் சீனாவினுடைய சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை நம்ம பேசுவோம். இப்போது பிரேசிலுடைய லூலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எஸ் ஐம் ஆன்டி அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு பிரிக்ஸ் மாநாட்டினுடைய தொடக்கத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தலைவர்கள் எல்லாத்தையும் வரவேற்றாங்க. நம்முடைய மோடி அவர்களும் தான் போயிருந்தார். சீனாவில் இருந்து சீனாவினுடைய பிரதமர் வந்திருந்தாங்க. ரஷ்யா சைடில் இருந்து ரஷ்ய அதிபர் வராமல் லாவ்ரோவ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் லூலா சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்கு இனி ஒரு பேரரசர் தேவையில்லை. யார்? அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டை பேரரசருங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவர் சொல்கிறாரு. உலகளாவிய மாற்றத்திற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். ஏன்னா பிரேசிலில் தான் இங்கே பிரிக்ஸ் மாநாடே நடக்குது. அமெரிக்க டாலருக்கான ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போ நாமெல்லாம் ஒன்றாக கைகோர்த்து உலகத்தை நம்ம வழிநடத்துகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மற்ற நாடுகளுக்கு கொடுத்தோன்னா டாலருடைய ரேட்டும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியமும் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இதை கேட்டுட்டு ட்ரம்ப் சும்மா இருப்பாரா என்ன? அப்படியாடா தம்பிகளா, 10% கூடுதலாக வரி போடுறா. ரஷ்யாவோட ஏற்கனவே கூட இருக்கிறவங்க, அவங்க கூட டீல் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கூட 500% வரி விதிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் அது சம்மந்தமாக. அப்படி ஒரு சம்பவம் இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு நடந்திருக்கு. 10% கூடுதல் வரி அப்படின்னு. இதெல்லாம் தூக்கி போடு. பிரிக்ஸ் நாணயத்தை தேசிய வங்கிகளில் இனிமேல் உங்களுடைய நாணயங்களை சர்க்குலேட் பண்ணுங்கள். ஈரான்கிட்ட ரஷ்யா போதா, ஈரானுடைய பணத்தை ரஷ்யாவுக்கு அனுப்புங்க, ரஷ்யாவினுடைய பணத்தை ஈரானுக்கு அனுப்புங்க. இப்படிப்பட்ட டீல் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த பணத்தை மட்டுமே புழங்குங்கள். அமெரிக்க டாலருக்கு இணையாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, இனிமே செய்யாதீங்க இனிமே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு.
இது பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவம். இதுதான் ஓப்பனிங்கே, இனிமேல் தான் இருக்குது. ரஷ்யாவினுடைய நிதி அமைச்சர் ஆண்டன் அவரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. தேசிய வங்கிகளில் நம்ம போடக்கூடிய பணம் அப்படிங்கிறது டாலரில் இனிமேல் போடாதீங்க, உங்களுடைய சொந்த நாணயங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. மெட்வெடேவ் வந்து மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். டாலர் மதிப்பிழப்பு ரிலேட்டடாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி, எங்களுடைய நாணயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அமெரிக்கா காண்டாயிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து கதிகலங்கி போயிருக்காரு, ஷாக்காகி போயிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்வெடேவ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறது, அச்சுறுத்தல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பயந்தால் நாங்கள் கிடையாது. யார்? ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ரைட்டா மெட்வெடேவ். அவர் சொல்கிறார், உன்னுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், முடிஞ்சாவா வந்து பாரு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ சவால் விட்டுருக்காரு மெட்வெடேவ். உக்ரைன் விஷயமும் இதில் பேசு பொருளாக மாறி இருக்கு. உக்ரைனுக்கு வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்ட ரஷ்யாவினுடைய உயரதிகாரி ஒருத்தரை பிடிச்சாங்க. எப்படி ஈரானில் வந்து மொசாட்டினுடைய அதிகாரிகளை வந்து பிடிச்சி அவங்கள தூக்கில் போட்டாங்களோ, அது மாதிரி ரஷ்யா வந்து தன்னுடைய அதிகாரிகள்லேயே சில கலப்படம் நிறைந்த அதிகாரிகள் இருப்பாங்க. அதில் ஒருத்தரை அப்படி பிக் பண்ணி எடுத்து 17 வருஷம் ஜெயில்ரா தம்பி உள்ளே போய் உட்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை ரொம்ப பெரிய அளவில் ஷாக் ஆகிருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறையா மாணவர்கள் 17 வருஷம் ஜெயிலா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவில் பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, மாணவிகள், அவங்க வந்து நீங்கள் மாசமாயிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? மாசமானால் என்ன பண்ணுறாங்க? குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது இங்கே 18 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி அங்கே வந்து நீங்கள் பள்ளி மாணவர்கள் குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்று இந்த நாட்டுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யாவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஜஸ்ட்டு 14 crore அவ்வளோதான் இருக்காங்க, 14 கோடி மக்கள் தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே 10 கோடி பேர் இருக்கும் ரைட்டா. அப்போ இந்தியா முழுவதும் 140 கோடி, இவ்வளோ பெரிய நாடு. மக்கள் தான் இங்கே செல்வம், புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே செல்வம் அப்படின்னு யாருன்னா மக்கள் தான் செல்வம். அதனால தான் குழந்தை செல்வம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தை செல்வத்தை நிறையா பெற்று போடு, உனக்கு வேணுங்கிற வசதியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன? உக்ரைன் போரில் நிறையா வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. 3 வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இப்படிப்பட்ட நிலையில் அங்கே படிக்க போகிற, ரஷ்யாவை சேர்ந்து படிக்க போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியாக ரஷ்யர்கள் வேறு மாதிரியான பாதைக்கு நகர்றாங்க. அதனால் படிக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கே ரஷ்யாவை நோக்கி ஓடக்கூடியவங்க ரொம்ப கவனமாக செயல்படும். குறிப்பாக இந்திய மாணவர்கள் நம்முடைய கல்ச்சரை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஜஞ்சா இவங்க யார் அப்படின்னா லூலாவினுடைய ஒய்ஃப். லூலா யாருன்னா பிரேசிலினுடைய அதிபர். அப்போது பிரேசிலினுடைய முதல் பெண்மணி யாருன்னா இந்த ஜஞ்சா அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இவங்க தொடர்ச்சியாக சமூக நலப்பணி செய்கிறவங்க. பட் கடந்த மே மாதம் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. சைனாவுக்கு போயிருந்தாங்க பிரேசிலுடைய அதிபரும் அவருடைய மனைவியும். அப்போது அவங்களுடைய சீனாவினுடைய முதல் பெண்மணி இருக்காங்கல்ல, பெங் அப்படிம்பாங்க, ஜி ஜின்பிங்கினுடைய மனைவி. இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு சின்ன கிராஷ் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தை வந்து சரியில்லை. ரெண்டாவது, டிக்டாக் வந்து சைனாவோடது. அந்த டிக்டாக் வந்து ரொம்ப குழந்தைகள் மத்தியில் ரொம்ப ஹார்ஷான சில விஷயங்களை விதைக்குது. அதனால் டிக்டாக்கை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பிரேசிலை சேர்ந்த முதல் பெண்மணி ஜாஞ்சா வந்து பேசுகிறாங்க. அப்போ டிக்டாக் விமர்சனம் பற்றி பேசினதுனால அது ஜி ஜின்பிங்கினுடைய மனைவிக்கு ஒத்து வரலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்கு இடையில் சண்டை ஆயிடுச்சு. 2 பெண்களுக்கு இடையில் நடந்த சண்டை பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின்பிங்கை பங்கேற்க முடியாத அளவிற்கு தள்ளிடுச்சு. 12 வருஷமாக மனுஷன் இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிற பசங்க ஆப்சண்டே ஆகாமல் போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரியான நல்ல நபர் அவர். இப்போ என்னடானா அவரை பற்றின நெகட்டிவ் விமர்சனங்கள் மேற்கத்திய ஊடகங்கள் அப்படியே பரப்பிக்கிட்டு இருக்கு. அவருடைய பதவிகள் வந்து பறிபோறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அள்ளி அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை தவிர்க்கவும் முடியலை, நம்மளால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமலும் இருக்க முடியல. ஸோ மேற்கத்திய ஊடகங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலையில் இப்போ சைனா சிக்கியிருக்கு. விரைவில் ஜி ஜின்பிங் அவர்கள் மீண்டு வருவார், கம்யூனிசத்தை மேலோங்க செய்வார் அப்படிங்கிறத நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்கி அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நம்ம சூப்பராக்கணும் அப்படின்னு அமைதிக்கான அணுகுண்டு வழங்கக்கூடிய நடவடிக்கையாக ரஷ்யா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவில் சிரிப்பலையை தான் ஏற்படுத்துது. அமைதிக்காக அணுகுண்டை பரிசளிப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம்னு தெரில. ஒரு புறம் நோபல் பரிசுக்காக துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள், இன்னொரு புறம் வந்து மிடில் ஈஸ்டில் அமைதியை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஈரான், அதில் ராஜாவாக போய் உட்காரணும்னு நினைக்கக்கூடிய கமினி அவர்கள்.
இன்னொரு புறம் வந்து ரஷ்யா வந்து உலகத்தினுடைய நாட்டாமை வந்து நான் தான் எல்லா நாடுகளும் ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் புட்டின்ட்ட இருக்குது. ஸோ இந்த முக்கோண சிக்கலில் நார்த் கொரியாவும் சைனாவும் உள்ளுக்குள்ளே வந்து அப்பப்போ விளையாண்டுட்டு போகிறாங்க. இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அணுகுண்டு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்கு போச்சு அப்படின்னா மறுபடியும் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வருவதற்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்பிசியினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக்கு பேட்ரியாட் ஏவுகணைகள்லாம் உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரிக்ஸ் மாநாடு முடிஞ்ச உடனே உக்ரைனுக்கு ஆதரவாக ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட்குற விஷயத்தெல்லாம் வாங்கிக்கோ, உனக்கு என்ன கேட்குறியோ வாங்கிக்கோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு தெரியல. அப்போ உக்ரைன் அதிபர் ட்ரம்ப் எப்படி மதிப்பார்? முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய விஷயம். ஸோ பிரிக்ஸ் வலுவடையுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எண்ணெயை வந்து நீ அந்த இடத்துல வந்து ஒரு காயினாக பயன்படுத்துகிற அப்படிங்கிறது தானே வந்து உக்ரைன் அதிபர் நினைப்பார். அப்புறம் எப்படி வளைந்து கொடுத்து போக்கக்கூடிய பண்பு நாணல் போல் எப்படி அவர் செயல்படுவார்? அந்த கேள்வியும் வருது. ஜூலை மாதம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஒரு பெரிய அட்டாக்கை ரஷ்யா நடத்தினாங்க. 157 UAV ப்ளஸ் 4 S-300 மிசைலை வந்து அனுப்பிச்சாங்க. பட் உக்ரைன் வந்து இந்த ட்ரோன்கள் வந்து 98 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திடுச்சு. சிலது மட்டும் வந்து உக்ரைனில் போய் அட்டாக் பண்ணுச்சு. பட் மோசான ஒரு அட்டாக் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. செகண்ட் பெரிய அட்டாக் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் அவங்க பயன்படுத்தினது எல்லாமே, ரஷ்யா பயன்படுத்தினது எல்லாமே நார்த் கொரியாவினுடைய மிசைலை தான் அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ரிப்போர்ட்டாக உக்ரைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில ஒரு ஃபோன் கால் ஒன்று நடந்தது. அது எப்போனா ஜூலை மாதம் 4ஆம் தேதி. அப்போது ட்ரம்ப் ப்ரெஸ் மீடியாவை சந்தித்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நிப்பாட்டுற மாதிரி புட்டினுக்கு ஐடியா இல்லை. காரணம் என்னென்னா, மக்களை தொடர்ந்து கொலை செய்கிறதுக்கு தான் புட்டின் விரும்புகிறார். பட் நான் நோபல் பரிசு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி. இஸ்ரேல் வேறு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் பல்வேறு விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நோபல் பரிசு கிடைச்சிடணும். ஒரு பெரிய கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். கனவு காணுவது தவறல்ல. ஸோ கனவு காணட்டும். ஸோ UAV ரிலேட்டடான விஷயங்கள், ரஷ்யா வந்து உக்ரைன் அடித்தாங்கல்ல, அதில் நார்த் கொரியாவோடு சேர்த்து சைனாவினுடைய எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இப்போ உக்ரைனுக்கு எதிராக தன்னுடைய படைபலத்தை திரட்டி ஒரு பெரிய அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் சைனாவினுடைய ஆயுதங்கள், உக்ரைனுடைய ஆயுதங்கள் 2 பேரும் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ மோதிக்கிட்டு இருக்காங்க, சைனா வெர்சஸ் உக்ரைன் அப்படின்னு. நார்த் கொரியா எப்பயும் போல் ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. புதுமனை புகுவிழா மாதிரி சைனா இதுக்குள்ளே உள்ள என்ட்ராக இருக்கிறது வரவேற்கத்தக்கதா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. பிரிக்ஸ் மாநாடு தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சது, பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, HQ-9B லாங் ரேஞ்ச் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு. அதற்கு பிறகு ஈரானுடைய தலைவர் ஒருத்தரை கொலை செய்வதற்கான முயற்சி அது தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் அது எப்படி தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.